திறன் பெற்றிருக்கக்கூடிய அல்லது பணம் வைத்திருக்கக்கூடிய அமைச்சர்களிடம் கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள் என்றால் அவர் ஏதோ ஒரு மன வருத்தத்தில் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால்தான் சட்டசபையில் தனது துறைக்கு நிதி முறையாக ஒதுக்கவில்லை என அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் புகார் கூறியது குறித்து செய்தியாளர் சந்திப்பில் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கருத்து தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்ல, அசாதாரணமான நிலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் பயன்படுத்துறார். ஆளும் கட்சியை சார்ந்த ஒரு அமைச்சர் அவர்கள் தன்னுடைய துறை தொடர்பாக துறை ஒதுக்கீடுகள், குறிப்பாக அந்த இலாக்காவிலே டைடல் பார்க் என்பது தொழில்துறையின் கீழாக இருக்கிறது, அது தகவல் தொழில்நுட்பத்தின் துறையின் கீழ் இல்லை என்பதை குறிப்பிட்டுவிட்டு அது ஒரு அசாதாரண நிலை என்றவும் குறிப்பிடுகிறார். இதில் நாம் ரெண்டு விஷயத்தை பார்க்கணும். ஒன்று, ஆளும் கட்சியினுடைய அமைச்சர் ஒருவர் நேரடியாக வெளிப்படையாக தன்னுடைய துறை சரியாக அந்த இடத்துல நிதி இல்லை அப்படின்னு சொல்றது, எந்தெந்த மாதிரி துறைகள் தகவல் தொழில்நுட்பத்தோடு இணைந்தால் அந்த துறை மேம்படுமோ அது இங்கு நடக்கவில்லை என்பது அந்த அமைச்சர் சொல்கின்ற பதிலை வைத்தே நாம புரிஞ்சுக்கலாம். இன்னொன்று, மாநிலத்தினுடைய ஒரு அமைச்சர் அவர்கள் இதை நீங்கள் திறன் பெற்றிருக்கக்கூடிய அல்லது பணம் வைத்திருக்கக்கூடிய அமைச்சர்களிடம் கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள் என்றால் அவர் ஏதோ ஒரு மன வருத்தத்தில் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால்தான் உடனே குறுக்கிட்ட சட்டப்பேரவைத் தலைவர் நீங்கள் நேர்மறையா பதில் சொல்லுங்கன்னு சொல்றாரு. சரி, இதனோட பின்னணியை நம்ம கொஞ்சம் தொடர்பு படுத்தி தான் அதை பார்க்கணும். ஏனென்றால் ஒரு சாதாரணமான ஒரு அமைச்சருடைய பதிலாக இதை நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன் நிதியமைச்சராக இருந்த திரு பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர்கள் இந்த துறைக்கு மாற்றப்பட்டார்? அவர் செய்த தவறு என்ன? அவர் செய்த தவறு 30,000 கோடி ரூபாய் தொடர்பாக அவருடைய கருத்தை பரிமாறிக்கொண்டார். அதற்கு தண்டனையாகத்தான் அவருடைய துறை மாற்றப்பட்டதாக தமிழகத்தினுடைய மக்கள் அத்தனை பேரும் அதை புரிந்து கொள்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது அவருக்கு பெயரளவிற்கு ஒரு அமைச்சகத்தை கொடுத்துவிட்டு அதில் முறையான அதிகாரமோ அல்லது தேவைப்படக்கூடிய நிதியோ அங்கு ஒதுக்கப்படவில்லை என்றால் அப்போ அந்த அமைச்சருக்கான தண்டனை என்பது மீண்டும் ஒரு முறை அது நிரூபணமாகிறது. ஆக இந்த அரசு என்பது வெளியிலிருந்து கருத்து சொல்பவர்களை விடிய விடிய கைது செய்கின்ற அரசு மட்டுமல்ல, அந்த அரசாங்கத்திற்குள்ளேயே கருத்து சொல்கின்ற ஒருவரை கூட எந்த அளவிற்கு துறையை மாற்றி தண்டிக்க முடியும் என்பதற்கு இதுவே சிறந்த உதாரணமாக நாம பார்த்துக்க முடியும். துறைகளும் வளர்ச்சி பெற்றிருக்குன்னு முதலமைச்சர் பேசுறாரு, ஆனா இந்த துறையில நிதியே இல்லைன்னு பிடிஆர் பேசுறாரு. இல்ல, அவர் சொல்ற அந்த அர்த்தம் அப்படிங்கறத நான் பார்க்கல. அதாவது தகவல் தொழில்நுட்ப துறைக்கு கீழே ஒன்று குறைவான நிதி அந்த துறைக்கு வழங்கப்படுகிறது. அவர் பார்த்துட்டு இருக்கிற துறைகள் என்ன? இ சேவை, டிஜிட்டல் சேவைகள் துறை, இ சேவை மையங்கள் அமைக்கிறதுக்கான நிதி. அது இல்லாம மற்றபடி அவங்க அந்த டிஜிட்டல் சேவைகள் தொடர்பாக இருக்கின்ற துறை இருக்கே தவிர, குறிப்பாக தகவல் தொழில்நுட்பம் எங்க வளர்ச்சி அடையணும் அதிகமாக, சர்வீஸ் செக்டர்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல அவங்க நிறைய டைடல் பார்க்க உருவாக்குறது, இந்த மாதிரி டைடல் பார்க்க அடுத்த கட்டத்துக்கு உயர்த்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் அவர்கிட்ட இல்லை அப்படிங்கிற அவருடைய அதிருப்தியை வெளிக்காட்டுகிறார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.